எல்லா குற்றங்களும் பெரிய குற்றங்க. அந்த குற்றங்களினுடைய தாய்மடியே போதை பழக்க வழக்கம் தான். ஒரு குழந்தைக்கு போதை பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது தவறான சிந்தனைக்கு போகும். தட்டி கேட்டா வன்முறையை கையில் எடுக்கும். வன்முறையில ஈடுபடுகிற பொழுது அது அகைன்ஸ்ட் சிஸ்டமா போகும். பின்பு கொலை, கொள்ளை, சமூக விரோத செயல்கள். அப்ப இந்த போதை என்பதை வேரோடும் வேரடி மண்ணும் வீழ்த்துவதற்காக பல்வேறு வகை நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1638 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால. உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும்னு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை சற்றொப்ப 2000 சொச்சம். இவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000+ கிரிமினல்ஸ் உடனடியாக ரிமாண்ட் பண்ணி ஜெயில தள்ள போறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களா இருக்கு பாருங்க. நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கொட்டி அழித்து எரித்து அழிக்கப்படுகிறது. போதையில்லா தமிழ்நாடு என்பது நம்முடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த போதை கலாச்சாரம் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும். இல்ல 717 டாஸ்மாக் மூட உத்தரவிட்டதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பெரிமீட்டர்ல அது வர்றதுதான். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்து போற குழந்தை அந்த வழியில ஒரு கோயில் பாத்துக்கிட்டே போச்சுன்னா 2ஆம் நாள் கழிச்சு அந்த சாமியை பத்தி விசாரிக்கும். ஒரு புத்தக இடையை பார்த்தா புத்தகம் வாங்கலாமான்னு யோசிக்கும். ஒரு போதையோ ஒரு மதுபான விடுதி இருந்தா அதை தவறான ஒரு சிந்தனை வரும். அதனாலதான் அதை நாங்க மாத்திருக்கோம். இது தொடக்கம் மட்டும்தான். இன்னும் பீரியாடிக்கலா இன்னும் வரக்கூடிய மாதிரி நிறைய இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த மாண்புமிகு தமிழ்நாடு உத்தரவுக்கு பிறகு நிறைய பேர் எங்களை மீட் பண்ணி இந்த இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை ஆய்வு செய்து அதுவுமே அந்த இடத்துல இருந்து களையப்படும்.